GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silks Saadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னா தயவு செய்து உங்களை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கிற அட்வைஸை கேட்கறத நிறுத்துங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல எல்லாமே நான் சொல்றது என்னுடைய அனுபவத்துல 99% நீங்க நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. மத்தவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரவே முடியாதுங்க. மத்தவங்க நீங்க நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களோட நீங்க நல்லா இருந்துடக்கூடாது. எப்போ நீ மத்தவனை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறியோ நிறைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை கூட மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. நீ பார் அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான், நீ ஏன் கம்மியா வாங்குறான். அங்கேயே அவனுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அவனே அப்பவே சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். கம்பேர் பண்றது ஒரு பேரண்ட் பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கம்பாரிசன் தான். கம்பாரிசன் பயங்கர டேஞ்சரஸ். ரெண்டாவது சோசியல் மீடியா. 90% ஆட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவு கெட்டவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டா இப்ப நான் பதில் சொல்றதுக்கு நான் கூகுள் எல்லாம் பார்த்து பதில் சொல்ல, என்னுடைய அனுபவத்துல நான் பதில் சொல்றேன். நீ கூகுளை பார்த்து பதில் சொல்லி பார்த்து பதில் சொன்னா நீ அறிவாளியா? ஒருத்தருக்கு மென்டல் பீஸ் இருந்தா he is a successful person in this world. ஒருத்தனுக்கு மென்டல் பீஸ் இல்லைன்னா அவன் இந்த லைஃப்ல ஃபெயிலியர். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கான்னா அவன் தான் உண்மையான கோடீஸ்வரன். சந்தோஷம் இல்லைன்னா அந்த பணம் வெறும் பேப்பர் தான். On today's episode of the SS Music Health Podcast, we have Mr. Abdul Nabil, entrepreneur, YouTuber, motivational speaker, and of course, founder, managing director of Arabian Garden chain of restaurants. உங்களோட வீடியோஸ் நாங்க எல்லாருமே as a team ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அதுல நான் ஒரு கீன் ஒப்சர்வேஷன் என்ன வச்சேன்னா, நீங்க என்ன பேசினாலுமே அதோட கருத்து நீங்க சொல்ற கருத்து, நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே காமா யூஸ் பண்றீங்க, பட் வித் அட்மோஸ்ட் கிளாரிட்டி. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட நேச்சராகவே, உங்க நேச்சரே அப்படிதானா, இல்லை டிட் யூ ட்ரெயின் ஃபார் இட் ஓவர் டைம்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம பேசுகிற பேச்சில் கிளாரிட்டி இருக்கணும்னா உண்மை இருக்கணும். உண்மையாக யார் பேசினாலும் அந்த பேச்சில் கிளாரிட்டி இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயசில் நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் வேலை செய்யும்போது நான் தெரிஞ்ச ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப அவசியம்னு. அதனால் நிறைய பயிற்சிகள் நான் போக ஆரம்பித்தேன். என்ன தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய இடங்களுக்கு நான் நிறைய பணத்தை செலவு பண்ணி ட்ரைனிங்க்கு போனேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மேபி அதுதான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப காமாக பேச உதவி பண்ணுதோ என்னமோ. முதல்ல கேள்விகளை நல்லா உள்வாங்கிப்பேன், உண்மையை பேசுவேன். என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் டெவலப் பண்ணதை இன்றைக்கி அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது எனக்கு. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபேக்ட் உங்களை பற்றி என்னன்னா, நீங்கள் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு ட்ரெயினராக பண்ணல, ஒரு சகோதரராக பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கீங்க, ஒரு குருவாக பண்ணியிருக்கீங்க. அந்த பேஷன் எங்கே இருந்து உங்களுக்குள்ள வந்தது? எங்களோட இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சதக்கா அப்படின்றது ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்தால், அது பணமாக இருந்தாலும் இல்லை திறமையாக இருந்தாலும் இல்லை அறிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு எங்களுடைய நபிகள் நாயகம், எங்களோட ப்ராஃபிட் இறைவன் சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். நான் வட்டி காசு வாங்க மாட்டேன். நான் சக்காத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது வருமானத்தில் 2.5% இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதை நான் முறைப்படி கொடுக்குறவன். அதே மாதிரி சதக்கான்றது வருமானத்தில் ஒரு எவ்வளோ முடியுதோ கொடுக்கலாம், ப்ளஸ் நம்மளுக்கு என்ன தெரியுமோ. உதாரணத்துக்கு நான் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப நல்ல டேலண்டட்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை 4 பேருக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்களுக்கு ஒரு ஒரு தொழிலாக அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம உதவுனா அது நம்மளுக்கு அது சதக்கான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தான் நான் பல லட்ச ரூபா செலவு பண்ணி பல விஷயங்கள் போய் கற்றுக்கிட்டு அது என்னோட போகக்கூடாது. அது எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எப்போ கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன்னா, நான் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் முதல்ல நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ என் கூட வேலை செஞ்சவங்க பலருக்கு நான் கற்றுக்கிட்டதை வந்த உடனே கற்றுக் கொடுப்பேன். நான் வெளிநாட்டுக்கு போய், மலேசியாவில் போய், சிங்கப்பூரில் போய் எல்லாம் பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய ட்ரைனிங், பெரிய 1 நாள் 2 நாள் 3 நாள் கிளாஸ் எல்லாம் கடன் வாங்கி போய் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் வந்த உடனே என் கூட டீம்ல காசு இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, வெளிநாடும் வெளியூரும் அதர் ஸ்டேட்டோ, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங்னா 500 1000 ரூபாலாம் இருக்கும் ஒரு நாள் முழுக்க ட்ரைனிங்க்கு. அந்த ட்ரைனிங்லாம் வந்து எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியாது. நான் எதையாவது வித்து ஏதாவது பண்ணி நான் சாப்பிடாம கூட இருந்து ட்ரைனிங் போனதெல்லாம் உண்டு. காரணம் என்ன, நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன, நான் டெவலப் ஆனாதான் என்னுடைய லைஃப் டெவலப் ஆகும், என் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் நம்பினவன. ஸோ நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே 4 பேருக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வளரும்போது அதில் ஒரு கிக் இருக்குது பாருங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது தனி சந்தோஷங்க. எவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது. நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்து அவங்க லைஃப்பில் அந்த கற்றுக் கொடுத்த விஷயத்தை வச்சு அவங்க லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கும் போது, அவங்க நல்ல பேரும் புகழும் வாங்கும்போது, அதை டிவிலையும் நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்கும்போது, ஆஹாஹா, அது ஒரு தனி சுகம், அது தனி சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கும் சுகத்துக்கும் ஈடு வேற எதுவுமே கிடையாது. ஆமாங்க. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப அழகா பேசுறீங்க அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனும் ஆல்வேஸ். இந்த குவாலிட்டி ஆஃப் ஆப்டிமிசம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஆஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, ஆஸ் அன் ஆண்டர்பிரினியரா, ஆஸ் அ ட்ரெயினரா நீங்கள் பர்சனலாக நம்புறீங்க? பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னா தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்குற அட்வைஸை கேட்கறத நிறுத்துங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில், எல்லாமே நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தில் 99% நீங்கள் நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்கள் கூடயே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆக்சுவலி, ஆனால் உங்கள் சொந்தத்திலேயே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறத விரும்பாதவங்க தான் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருப்பு பட்டு புண்ணாயிடுச்சுன்னா சோ என்ன புண்ணாயிடுச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் உள்ள என்ன நினைப்பாங்கல்ல, அப்பா இந்த பொண்ணு நல்லா எங்கேயும் வாங்கிட்டு வந்திருக்க, சந்தோஷப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிபட்டுருக்க கூடாதா அப்படி நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகம். எப்போ நீங்கள் மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரவே முடியாதுங்க. மற்றவங்க நீங்கள் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களோட நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது. ஐயோ, தாங்கிக்க மாட்டாங்க. எப்போ மற்றவங்க சொல்கிறத நிறுத்துறீங்களோ, கேட்குறத நிறுத்துறீங்களோ, அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். 2வது, எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணுறத நிறுத்துங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்டேருந்து தள்ளி இருங்க. இன்னைக்கு ஒரு 2 சின்ன பசங்க இருந்தாங்கம்மா, கதை சொல்லலாமா? சொல்லுங்க. அஃப்கோர்ஸ். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி. ஒரு பையன் ஒரு 6-7 வயசு இருக்கும், ஆனால் நோஞ்சா மாதிரி இருப்பான். அண்ணங்காரன் ஒரு 15 வயசு இருக்கும், ஆனால் 20 வயசு மாதிரி இருப்பான். நல்ல வாட்ட சட்டமாக குண்டா இருப்பான். 2 பேரும் வாசலில் காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. காத்தாடி அறந்து பறந்து போகுது. காத்தாடியை பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஓடுறாங்க. அந்த காத்தாடியை துரத்தி ஓடி ஒரு பொட்டை காடு, எந்த மரம் செடி கொடி இல்லாத ஒரு பொட்டை காடு, அங்கே ஒரு கிணறு, அந்த கிணத்துல அந்த காத்தாடி விழுது. அதை பிடிக்கிறதுக்கு அந்த மோட்டாவாக இருக்கான்ல அந்த அண்ணங்காரன் குதிக்கிறான், கிணத்துல விழுந்துடுறான். கிணத்துலேருந்து அண்ணங்காரன் கத்துறான், தம்பி என்னை காப்பாத்துறா, எனக்கு பயமா இருக்குடா, நான் செத்துருவோம் போல இருக்குடா, யாராவது இருந்தாங்கன்னா கூட்டு வந்து என்னை காப்பாத்துறா அப்படின்னு. தம்பிக்காரன் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த கிணத்து பக்கத்தில் தம்பிக்காரன் எப்படி இருப்பான், ஒல்லியாக இருப்பான், நோஞ்சா மாதிரி ரொம்ப ஒல்லியாக வீக்காக இருப்பான். பக்கத்தில் ஒரு பக்கெட்டும் மக்கும் இருக்குது, பக்கெட்டும் கயரும் இருக்குது. அந்த பக்கெட்டை கிணத்துல போட்டு, டேய் அண்ணா அந்த பக்கெட்டை பிடிச்சிக்கோ, நான் உன்னை இழுத்து காப்பாற்றுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற தம்பிக்காரன் இவ்வளோ மோட்டாவாக இருக்கிற அண்ணங்காரனை கயிறை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். ஃபுல்லாக அடி, உடம்புலாம் அடி 2 பேருக்கும். அந்த தெருவுக்கு வராங்க, எங்கேருந்து காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. தெருக்கு வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, டே என்னடா எங்கடா போய் சண்டை போட்டு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க நடந்த கதையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி காத்தாடி பறந்து கிணத்துல விழுந்துருச்சு, நாங்கள் அதை பிடிக்க போனோம், அண்ணங்காரன் விழுந்துட்டான், தம்பிக்காரன் காப்பாற்றினான்னு தம்பிக்காரன் சொல்கிறான். யாருமே நம்பலை. என்ன கதை விடுறீங்க, என்ன பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரையும். அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் மட்டும் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு, வெரி குட் தம்பி, வெரி குட் தம்பி, நல்ல காரியம் செஞ்ச, சூப்பர் சூப்பர்னு மோட்டிவேட் பண்ணுறாரு. அதை பார்த்து அந்த தெருக்காரங்க வந்து, அந்த பசங்களே கதை விடுறாங்க. அதை கேட்டு நீங்களும் வாழ்த்து சொல்கிறீங்களே. அப்போ பெரியவர் சொல்கிறாரு, இல்லை இது நடந்திருக்கும். எப்படி சொல்கிறீங்க? அந்த இடம் எனக்கு தெரியும், அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும். அந்த கிணத்துல விழுந்திருப்பாங்க, அதுவும் எனக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த கிணத்தை சுற்றி கண்ணு கெட்டின தூரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சப்போஸ் யாராவது அங்கே இருந்திருந்தா இந்த பையன் செய்கிற முயற்சியை பார்த்தா, டே தம்பி உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாராவது முடியாதுடான்னு சொல்றவங்க அங்கே இருந்திருந்தா அந்த தம்பிக்காரனால 100% முடியாமல் போயிருக்கும், அண்ணனை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். அங்கே கண்ணு கெட்ட தூரத்தில் யாருமே இல்லாததுனால, உன்னால முடியாதுடான்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாததுனால அந்த தம்பிக்காரனால
முடிஞ்சது. காப்பாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு எத்தனையோ திறமையான பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, உன்னால முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொல்லி 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 எத்தனையோ பொம்பளை பசங்க. இன்னைக்கெல்லாம் உங்க ஃபேமிலியை நீங்க தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு மீடியாவில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை விட திறமையான, உங்களோட அழகான எத்தனையோ பொம்பளை பசங்க வீட்டில் போதும், படிச்சது போதும், நீ வேலைக்கெல்லாம் போவேணான்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் சென்னை விட்டு வெளியே போங்க, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பொம்பளை பசங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இந்த கோழி இந்த முட்டையை அடக்காக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அடக்காத்துக்கிட்டு இருக்காங்க. கோழி முட்டையை ரொம்ப அதிகமாக அடக்காத்துனா அந்த முட்டை என்ன ஆகுமா? கூ முட்டையாகும். ஆமா, முட்டையை ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை கூ முட்டை ஆயிடும். இன்னைக்கு எத்தனையோ பொம்பளை பசங்க கூ முட்டைகளா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்ல அழகா பறக்க வேண்டிய, குஞ்சு பொறிச்சு அழகா பறக்க வேண்டிய பிள்ளைங்க பெற்றோர்களாலையும் சமுதாயத்தானாலையும் அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்களாலையும் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாதன்னு. என்னங்க இது? கூமுட்டையா வீட்டில் உட்காந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போய் வீட்டில் புள்ள பெற்றுக்கிட்டு எல்லா வீட்டு வேலை செய்யறதுக்கா பசங்க? வெரி பேட். முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லியே இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேரை கூமுட்டி ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ தயவு செய்து முடியாதுன்னு சொல்றவங்க கூடயே சேராதீங்க, பழகாதீங்க. நான் சேரவே மாட்டேன். நான் எப்பவுமே பாசிட்டிவான ஆள். நான் எப்பவுமே பாசிட்டிவான ஆட்கள் கூட தான் சேருவேன். நீங்களே ஏதாவது நெகட்டிவா கேள்வி கேட்டீங்கன்னா நான் போயிடுவேன். நான் பாசிட்டிவா கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஆமா, இதுதான் பாசிட்டிவ் பத்தி நீங்க கேட்ட கேள்விக்கு. ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக் சார். சார், நீங்க கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல நம்ம it's a fast paced world. Correct. And everything is hyper connected. We have everything on the device that we hold in our hands, இல்லையா? So அந்த மாதிரி இருக்கும்போது we are pushed to a state where we keep constantly comparing ourselves with others. அவங்கள விட நான் பெட்டரா பண்றேனா, இவங்கள விட நான் பெட்டரா பண்றேனா, அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் தாட் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அது நம்ம மைண்ட்லயும் இருக்கு, மற்றவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, வாட் அக்கார்டிங் டு யூ is the biggest threat for someone's mental health? கம்பேரிசனே ஒரு பிக்கெஸ்ட் த்ரெட் தான். எப்போ நீ மற்றவனை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறியோ, நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கூட மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. நீ பார், அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஏன் கம்மியாக வாங்குறான்னு. அங்கேயே அவனுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அவனே அப்போவே சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம் இஷ்யூஸ்லாம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். கம்பேர் பண்ணுறது ஒரு பேரண்ட் பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மற்ற ஒய்ஃப்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டை மற்ற ஹஸ்பண்ட்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. மற்ற ஆண்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம பர்சனலாக நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய காம்படிஷன் நம்மளுக்கு கூட தான் இருக்கணும். நான் இந்த வருஷம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நான் அடுத்த வருஷம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் என் டார்கெட். மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணணும்னு வைங்களேன், நம்மளுக்கு நம்ம வளரவே முடியாது, சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும், டென்ஷன் தான் வரும், பிபி தான் வரும். பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கம்பேரிசன் தான். கம்பேரிசன் பயங்கர டேஞ்சரஸ். ரெண்டாவது சோஷியல் மீடியான்றது இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அதுதானே உங்களுடைய கேள்வி. அதேதானே. சோஷியல் மீடியா ஒரு விதத்துல ரொம்ப நல்ல விஷயம், ஆனா பல விதத்துல ரொம்ப மோசமான ஒரு மீடியாவா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிரவுண்டுக்கு போயிடுவோம். என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மா டே டைம் ஆகிடுச்சுடா, 6 மணி ஆகிடுச்சுடா வாடா, 7 மணி ஆகிடுச்சுடா வாடான்னு வெளியே கூப்பிடுவாங்க. வரலன்னா கிரவுண்டுக்கே அடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரூமில் உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துடுறாங்க, லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும். எங்கள் ஒய்ஃபும் நானும் டே வெளியே போங்கடா, விளையாடுங்கடா, வீட்டை விட்டு வெளியே போய் கிரவுண்டுக்கு போங்கடான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த உள்ளே ரூம்லேயே அதிகமாக உட்காந்துக்கிட்டு இந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு, ஃபோன் நோண்டுறியா, இன்னைக்கு 90% ஆட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவு கெட்டவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டால், இப்போ நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கூகுளெல்லாம் பார்த்து பதில் சொல்ல, என்னுடைய அனுபவத்தில் நான் பதில் சொல்கிறேன். நீ கூகுளை பார்த்து பதில் சொல்லி ஏஐ பார்த்து பதில் சொன்னா நீ அறிவாளியா? ஏதாவதுன்னா உடனே கூகுளில் தான் நோண்டுறாங்க. கூகுளை பார்த்து தானே சொல்ற நீ. அப்புறம் எப்படி நீ அறிவாளி ஆக முடியும்? சொந்தமான பதில் வேணும்னா புஸ்தகம் படிக்கணும். ஏன் புஸ்தகம் படிக்கிறது இல்லை? இப்போ ஒரு கணக்கு கூட போட தெரியாதுங்க. இது ரூம்குள்ளேயே இருக்கிறது, ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கிறது. பாருங்களேன், கொஞ்ச நாள் ஆனால் 2035, 40 வெறும் மென்டலுங்களாக தான் சுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதுதான் நடக்க போகுது. ஆமாம், வெறும் சைக்காட்ரிக் டாக்டர் தான் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாங்க. ஆமாம்,
ஹெல்த்தும் போயிடும், மென்டல் ஹெல்த்தும் போயிடும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் போயிடும். இது ரெண்டும் போடுறதுனால ஃபினான்ஷியலும் போயிடும், ஃபினான்ஷியல் க்ரோத்தும் இல்லாமல் போயிடும். நீங்கள் இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது I thought of something. You are someone who underwent anxiety disorder, இல்லையா? Correct. Did you want to explain us or tell us your experience about that? Definitely. நான் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள். நான் இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க. இப்போ நான் இந்த சேனலில் கூட நான் ஆன்சைட்டி டிசார்டரில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் உனக்கா நபீல் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து உட்காருவாங்க. யாருக்காவது ஒரு வீட்டில் சண்டையோ இல்லை வியாபாரத்தில் லாஸோ என்ன இருந்தாலும் நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் சரியாயிடும்டா அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்புகிற ஆள். நான் 6 மாதம் வீட்லேயே முடங்கி கிடந்தேன் டிஸார்டரில். 1 வருஷமாக நான் அது ஒரு 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 சின்ன ஒரு மென்டல் ஷாக்கு, அது பர்சனல், அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த மென்டல் ஷாக்னால என்னாச்சுன்னா, இட் ஹேப்பன் ஐ திங்க் டிசம்பர், மேபி இல்லை டிசம்பருக்கு முன்னாடியே ஆச்சு. 1 year பிஃபோர், 13-14 months முன்னாடி அந்த ஒரு மென்டல் ஷாக், ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்த ஒரு மென்டல் ஷாக்கு. அந்த மென்டல் ஷாக் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு, டிப்ரெஷன் அதிகமாச்சு. டிப்ரெஷனுக்கு போல் ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், பயமே படாத ஒரு ஆள் நான். ஒரு பயம், படுத்தா ஃபேனை பார்த்தா ஃபேன் நம்ம மேலே விழுந்துருமான்னு ஒரு பயம். ரோட்டுக்கு போனால் வண்டிக்கு வந்துட்டு இருக்கும், வண்டியை இடிச்சிருமான்னு பயம். காரு, என் டிரைவர் கூட காரில் போகும்போது 60க்கு மேலே போகாத, 70க்கு மேலே போகாதன்னு, மெதுவாக நான் யூஸ்வலாக ஸ்பீடாக போன்னு சொல்கிறாள். பயம் எதனாலன்னு எனக்கு தெரியல. சூசைட் பண்ணிக்கலாமான்லாம் எனக்கு ஒரு தாட்டு. நான் வந்து கொஞ்சம் மெடிடேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், வாக்கிங்லாம் போவேன். இதுலேயே நான் எப்படியாவது வெளியே வந்துடுறான்னு ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் வெளியே வர முடியல. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது அப்படியே வந்து ஒரு ஒரு ஆன்சைட்டி டிசார்டர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கிரேஸ் ஆஃப் காட் ஒரு ஃப்ரெண்டு வந்து, நீ இது ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம், சின்ன விஷயங்கள் யூடியூப்பில் வந்து போகும்போது லிவர் ஃபெயிலியருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உன் லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு பார்ப்பேன். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த நேரத்தில் மேட்ச் ஆகும். ஐயோ, என் லிவர் ஃபெயில் ஆகிடுச்சா, மென்டல் ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஆன்சைட்டி டிசார்டர்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. லக்லி என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு, நபீல் போதும், நீ வந்து இந்த மெடிடேஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணது போதும், நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போன்னு என்னை ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். நாங்கள் போனேன். ஃபுல்லாக முதல்ல சைக்காலஜிஸ்ட்டு ஃபுல்லாக என்னை ஸ்டடி பண்ணாங்க, ஒரு பெரிய ரிப்போர்ட்டே ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான், தாம்பரத்தில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல், அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்காட்ரிஸ்ட்கிட்ட அனுப்புனாங்க. என்னை ஃபுல்லாக டயக்னைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா, யூ ஹாவ் ஆன்சைட்டி டிசார்டர். ஆமாம். ஸோ பிரெயினில் ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த கெமிக்கல் வந்து காபா அப்படின்ற கெமிக்கல் நினைக்கிறேன், அது எனக்கு இன்பேலன்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஆன்சைட்டி டிசார்டர். இது அப்படியே விட்டுருந்தா, சப்போஸ் நான் ஒரு 6 மாதம் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்காம நான் விட்டுருந்தா, சம்டைம்ஸ் நான் சூசைட் கூட பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் நான் இந்த ரோட்லலாம் இருப்பாங்க தெரியுமா, மென்டல் மாதிரி கூட நான் ஆயிருக்கலாம். பட் கிரேஸ் ஆஃப் காட், அல்லாவுடைய கிருபையில் சரியான நேரத்தில் நான் ஒரு டாக்டருக்கு போய் பார்த்தேன். இன்றைக்கி நான் மெடிக்கேஷனே வேண்டான்னு சொல்லிட்டார் டாக்டர். ஐ எம் 100% ஆல் ரைட் நவ். அதனால தான் இன்றைக்கி இந்த சேனல் மூலிமா நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம், ஹெல்த்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால், எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டியோ இல்லை டிப்ரெஷனோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தால், தயவு செய்து கூச்சப்படாமல் நேராக ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டையாவது போங்க. அவங்க எவ்வளோ கண்டிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்களால அவங்க மெடிக்கேட் பண்ண முடியாது. சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது, மெடிசன் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்க கேஸு, நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கூச்சப்படாமல் தயவு செய்து, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, தெரியும் படபடப்பு அதிகமாக இருக்கும், பயமாக இருக்கும், யாரையும் பார்க்குறதுக்கே பிடிக்காது, வீட்டிலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா சப்னா, நிறைய பேர் இந்த இஷ்யூலேருந்து வெளியே வர்றதுக்காக ட்ரக்ஸுக்கு போயிடுறாங்க.
ஏற்கனவே அவன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவன். அந்த டெம்பரவரி ரிலீஃப் இந்த ட்ரக்ஸ் கொடுக்கறது வந்து அவனுக்கு இதுதான் சொல்யூஷன் நினச்சிக்கிட்டு இதுலேயும் பழகிறான். கடைசியில் அவனுக்கு ஹெல்த்தும் ப்ராப்ளம் ஆகி அவனால் லைஃப்பில் முன்னுக்கே வர முடியாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு ரூம்லேயே முடங்கி கடந்துட்டு இருக்காங்க, வெளியே வராமல். இந்த மென்டல் இல்னஸ்னாலையும் கூடயே இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும். ஸோ உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஆஸ் அ பிரதர் என்னுடைய சஜஷன், இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஏதாவது உங்களுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, 1% ஃபீல் பண்ணாலும் தயவு செய்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிடுங்க. நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சேனலில் பேசியிருக்கவே முடியாது. இது அல்லா மேலே சத்தியம், புரியுதுங்களா? என்னை படைத்தவன் மேலே சத்தியம். 7-8 மாதம் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன். யாரை பார்த்தாலும் பயம், பேசுறதுக்கு பயம், எதை பார்த்தாலும் பயம். பயமே இல்லாத நபீல் நானே இந்த பிரச்சனையில் போயிருந்தேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா. ஆனால் போகாமல் இருந்தீங்கன்னா, வீட்டில் நிறைய எல்டர்ஸ் போகாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடையும் டிப்ரெஷன்லோடு இருக்காங்க. வீட்டில் அம்மாவுக்கு ஏதாவது அப்படி இருந்தால் அழகாக வாங்கம்மான்னு கூட்டு போங்க. அப்பாவுக்கு இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வாங்கம்மான்னு கூட்டு போங்க. அவங்க அந்த நான் அனுபவிச்சவன் அந்த டார்ச்சரை, எவ்வளோ வலி இருந்தாலும் தாங்கிடலாமா. ஆனால் அந்த மென்டல் பெயின் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஆன்சைட்டி இருக்கு, அந்த பெயினை தாங்கவே முடியாது. கை கால் வலி இருந்தால் யாராவது சூசைட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் மைண்டு மென்டல் பெயின் இருந்தால் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. நிறைய பேர் தூக்கில் தொங்குறாங்க, எதுலையாவது விழுந்து சாவறாங்க, மாத்திரையை பிடிச்சி போட்டு சாவறாங்களெல்லாம் படிக்கிறோம்ல. அவங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா, ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம். கால் போனால் கூட அந்த வலியை தாங்கிப்பாங்க தெரியுமா, உயிரோடு இருப்பாங்க. ஆனால் மென்டல் ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. டாக்டர் எதுக்கு இருக்காங்க படிச்சு, சைக்காட்ரிஸ்ட். உடனே போங்க, லேட் பண்ணாதீங்க. ஏதோ கடவுளை நான் காப்பாத்திட்டாரு, நீங்க சின்னதா உங்களுக்கு ஃபீலிங் இருந்தா கூட போயிடுங்க. நான் சொல்லுவேன் சார், சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வந்து எல்லா பாட்காஸ்ட்லேயுமே ஒரு கொஷினாகவே வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா இட் இஸ் பிளேயிங் சச் அ மேஜர் ரோல் இன் எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் லைஃப். இப்போது 6லேருந்து 80 வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க லிங்க்டின் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஸ்னாப்சாட் வரைக்குமே வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ நிறைய பேர் are doing so well, earning so well using social media. அது அவங்களோட சாமர்த்தியமாக பார்க்கலாம். ஆனால் there is another set of people who are not able to do anything only because they are consuming all the content and comparing themselves, saying எங்களால் எதுவுமே பண்ண முடியல, what am I supposed to do? And they also have suicidal thoughts like you said. இதுக்கு எப்படி ஒரு ரெமெடியா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் எங்கள் ஃபுட் ரிவ்யூவர்ஸ் லைக் இர்ஃபான், ஏன்னா அவங்கெல்லாம் தான் பெரிய ரீச் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு எங்கள் ப்ராடக்டை பற்றி பேசி, எஸ் ஐ பே தெம். இன்னொன்று, கிரேஸ் ஆஃப் காட், எங்கிட்ட வர்றவங்க 4-5 டிஷ் கொடுத்தா அதில் ஒரு டிஷ் பிடிக்கலன்னா அந்த டிஷ்ஷை பற்றி பேசவே மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை பற்றி அவங்க பேசுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அவங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ரீசெண்டாக நான் ஒரு ஷோக்கு போயிருந்தேன். அது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ. அந்த விஜேவா என்ன சொல்லுவாங்க, அந்த ஆங்கர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் ஒரு சைடில் ஹோட்டல் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனவங்களாம் ஒரு பக்கமும், ஹோட்டல் பிஸ்னஸில் ஃபெயில் ஆனவங்களும் எல்லாம் ஒரு பக்கமும் இருக்காங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸும் சக்ஸஸ் ஆனவங்க பக்கம் இருக்காங்க. ஃபெயில் ஆனதில் ஒருத்தர் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி நான் எடுத்தேன், அதில் 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கலான்னு சொன்னார். நான் உள்ளே வந்தேன், கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபாய்க்கு இழுத்து விட்டார். பயங்கர பணம் லாஸ் ஆகிடுச்சு. யார் சொன்னதை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு அந்த ஆங்கர் கேட்கும்போது, அதுவும் அங்கே உட்காந்துருக்காரு, எனக்கு பின்னாடி உட்காந்தவர்.
உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு. இவர் ஏஞ்சி நின்று பேசுகிறாரு, சொல்கிறா இவர், அதாவது அந்த கம்பெனிக்காரங்க சொன்னதை தான் நான் சொன்னேன், அதுக்கு என் மேலே எப்படி தப்பாயிடும் அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப தப்பு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து சரியான ப்ராடக்டா, அந்த கம்பெனி வந்து சரியான கம்பெனியான்னு பார்த்து சொல்ல வேண்டியது ஒரு இன்ஃப்ளூயன்சரோட கடமை. எஸ், அந்த 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 ஃப்ரான்ச்சைஸை எடுத்தவங்களும் அதை செக் பண்ண வேண்டிய கடமை. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஸ்கேமில் இந்த பணத்தை நிறைய விடுறது இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பான கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறதை கேட்டு தான். ஸோ சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸை டெவலப்பும் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் நம்ம காசை லூஸும் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கவும் செய்யலாம், சோஷியல் மீடியாவில் பணத்தை லூஸும் பண்ணலாம். நீங்கள் கேட்ட கடைசி கேள்வி, ரிசர்ச் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பணத்தை போட்டுறக்கூடாது. பிஃபோர் டூயிங் எனி திங், பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் ரிசர்ச் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாரேன்னு நீங்கள் பணத்தை போடவே கூடாது. ஆல்ரெடி யாராவது அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்காங்களான்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அவங்கக்கிட்ட போய் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். கேட்டு அவங்க அட்வைஸை எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரிசர்ச் பண்ணணும், நாலேஜ் வேணும். ஆமாம், ரைட். நாலேஜ் இல்லைன்னா தான் வந்து இந்த குழியில் போய் விழுறது, அப்புறம் மற்றவங்க நம்ம தலையில் மிளகா அரைக்கிறது, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? 100 உண்மை. நாலேஜ் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ்லேயே ஃபெயில் ஆகிடுவோம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வச்ச நாலேஜ், சமையலெல்லாம் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் சமையல் நல்லா பண்ணுவேன்றதுனால ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தாராம். ஆமாம், யூடியூப்பில் பார்த்து நிறைய சமையல் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். நான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி போடுறது கற்றுக்கிட்டேன், பிரியாணி எப்படி செய்கிறது கற்றுக்கிட்டேன், சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தேன். ஆனால் பல லட்ச ரூபா லூஸ் ஆகிடுச்சு. லூஸானின்னு கேட்டேன். பல லட்ச ரூபா லூஸ் ஆகிடுச்சுன்னாரு. நான் அவர்கிட்ட நீ லூஸானின்னு கேட்டேன். ஏங்க இது பிஸ்னஸ்ங்க, சமையல் தெரியும்னா நீ வீட்டில் சமைச்சு சாப்பிடு. நீ அதை வந்து நீ பிஸ்னஸாக எடுத்த அப்படி. பிஸ்னஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிஸ்னஸில் சமையல், அதாவது ஃபுட்டுன்றது ஒரு ப்ராடக்ட்டு. ஓகே, அது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. நான்லாம் ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் பள்ளிக்கரணையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலைக்கு போனேன். 6 மாதத்துல எல்லாம் கற்றுக்கிட்டியானா இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு தேவையானது கற்றுக்கிட்டேன். ஓகே, எல்லா வேலையும் நான் கற்றுக்கிட்டேன். கிச்சனில் வந்து நான் செஃப்பாக பிரியாணிலாம் சூப்பராக நான் கற்றுக்கிட்டேங்க அந்த 6 மாதத்தில். எல்லா சைனீஸ் மாஸ்டர் இல்லைன்னு வைங்க, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். வெயிட்டராக இருந்திருக்கேன், கேப்டனாக இருந்திருக்கேன், செக்யூரிட்டியாக இருந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் இல்லைன்னா பாத்திரம் தேய்ச்சிருக்கேன். நான் கேவிட்டி, இந்த சென்டர் கேப்டன் சொல்லுவாங்க, ஆர்டர் வந்ததுன்னு வைங்க, கேப்டன் ஆர்டர் கொடுத்தான்னா கிச்சனில் 4 பிரியாணி, 2 சிக்கன் 65, 3 ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி அந்த ஃபுட்டை வெளியே அனுப்பணும் கேப்டனுக்கு, கஸ்டமருக்கு. அந்த கேவிட்டியில் நின்று இருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், செக்யூரிட்டி வேலை கூட நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் 6 மாதம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கல்பாக்கத்தில் முதல் பிரான்ச் நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்டேட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா என் வயசில் இருக்கிறவங்களோட பழகவே மாட்டேன். என் வயசில் இருக்கிறவங்களுக்கு பழகினா எதுவுமே என்னால் கற்றுக்க முடியல. எல்லாம் உங்களை மாதிரி யங்கானவங்க கூட தான் நான் பழகும். எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா 20-25க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் கேட்பேன். இப்போ சப்போஸ் நீங்கள் 25னா உங்க கூட நான் பழக மாட்டேன். மேலே ஆயிடுச்சுன்னா 25க்குள்ளே இருந்தால் தான் பழகுவேன். ஏன்னா அப்போ தான் நான் கற்றுக்க முடியும், அப்போ தான் நான் அப்டேட்டடாக இருக்க முடியும், அப்போ தான் நான் வளர முடியும். நான் எப்போவுமே என் கப்பை எம்டியாக வச்சுப்பேன். எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க முடியுதோ அதெல்லாம் கற்றுப்பேன். கற்றுக்கிட்டா தான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் சாவர வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பேன். புக்ஸ் இன்றைக்கும் படிக்கிறேன், புக்ஸ் படிக்கிறேன், கேட்பேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. நிறைய படிங்க. சும்மா சோஷியல் மீடியாலையும் இந்த சேனல்லையும் சீரியல் பார்க்குறதையும் சினிமா பார்க்குறதையும் நிறுத்திட்டு நல்ல புஸ்தகங்களை வாங்குங்க, புஸ்தகங்களை படிங்க. நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேர் இருந்தால் என்ன பிரச்சனைங்க? கூட எத்தனை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு காலையில் இன்னைக்கு 40-50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 40-50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் 25 வயசுக்குள்ளே தான். ஏன்னா அவங்க கூட பழகும்போது தான், இன்ஃபேக்ட் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் சாரு, அண்ணா, அங்கிள்லாம் சொல்லுவாங்க. டேய் அங்கிள்னு கூப்பிட்டா உதவிடுவேன். ஏன்னா ஐ வாண்ட் டு பி கீப் மை செல்ஃப் யங். நான் என் பேரை தான் சொல்லுவேன். நீங்கள் கூட ராஜீவ் கிட்ட நீங்கள் நான் சொல்லி கேட்டுப்பேன். நீங்கள் கூட என் பேர் தான் சொல்லணும், சாரெல்லாம் சொல்லக்கூடாது. நபீல் சொல்லுங்க. ஆமாம். அப்போ தான் எனக்கு ஓகே, நான் வந்து எனக்கு 25 வயசு மாதிரியே இருக்கணும்னு ஆசைமா. அது தப்பான வழியில் இல்லை. அப்போ தான் நான் வந்து ஐ வாண்ட் டு என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். சின்ன பசங்களோட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். வயசானவங்ககிட்ட எதுவுமே கற்றுக்க முடியல. சும்மா புலம்பலாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. என் பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு ஐயோப்பா
வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதுக்காக புலம்பிக்கிட்டேவா இருக்கிறது? புலம்புறவங்க கூட நான் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா பசங்கள்லாம் வந்து என்கிட்ட 25 வயசு பசங்க நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஜாலியாக பாடல் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா ஜாலியாக இருக்கும் அது. ஏன்னா ஐ எம் ஹாப்பி நவ், ஐ எம் லிவிங் மை லைஃப் நவ். 50 வயசுக்கு மேலே தான் நான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். அதனால் புஸ்தகங்கள் நிறைய படிங்க, காலையில் நல்லா வாக் பண்ணுங்க, எல்லாரையும் பார்த்து ஹலோ சிரிங்க, ஆமாம் நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்ல மியூசிக் கேளுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸை கூட பழகுங்க, மீட் பண்ணுங்க, அடிக்கடி மீட் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எண்ணி 4. ஆனா இனிமே வந்துருவாங்க, ஏன்னா உங்க கூட நான் சேர்ந்துட்டேன். இனிமே வெல்கம் டு மை ஃபேமிலி. இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ் அப்படின்னு சொல்லும் போதே இட்ஸ் அ வெரி taxing field. I am talking about this because my father is from the hospitality business and I've throughout my childhood I have only seen him work. ஒரு வெக்கேஷன் ஆகட்டும், ஒரு ஹாலிடே ஆகட்டும், ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் அன்னைக்கு போனதே கிடையாது. எல்லாமே சுத்துறது வந்து இப்போதான். பட் உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் டெட்லைன்ஸ் மீட் பண்ணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணும், எம்ப்ளாயிஸை ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களோட கஸ்டமர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு ஹோட்டலியராக இருக்கும்போது உங்களுக்கு இருக்கு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ரம்ஜான், பக்ரீத் எதுவுமே கிடையாது. Tell me, how do you still manage to protect your peace while managing so many other people around you? Yeah. See, initial stagesல நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். I used to face all these challenges. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப கோவம் வரும், ஆரம்பத்துலலாம் பயங்கரமாக கோவம் வரும். நான் சொல்கிறது 20 இயர்ஸ் முன்னாடி, 25 இயர்ஸ் முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கோவம் வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன் கல்பாக்கத்தில். 4 டேபிள் போட்டு 16 சேர் தான். அதில் ஒரு டீம் இருந்தாங்க, இந்தியன் சைனீஸ், ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணும்போது பயங்கரமாக கோவப்படுவேன். இன்னும் ஒரு நாள் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், அவங்களுக்கு கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அன்பால் தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும். மொத்தமாக போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 6 மாதம் கற்றுக்கிட்டேன்ல, அதனால் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்க, அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி கிச்சன் ஃபுல் ஒர்க் எவ்வளோ பேர் வந்தாலும் நானே குக் பண்ணி எல்லாம் சமாளித்தேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன் ஸ்டாஃப். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் திட்டினதே கிடையாது. ஆமாம், பிடிக்கலன்னா அனுப்பிடுவேன் தவிர திட்டினது கிடையாது. அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வச்சுருக்கேன். அதனால் அவங்க நல்ல ஹாப்பியாக என்னை வச்சுருக்காங்க. ஐ எம் ஷேரிங் மை ப்ராஃபிட் வித் மை ஸ்டாஃப்ஸ். என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க 15,000 20,000 ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. அப்படி நான் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராஃபிட் கூடியிருக்கே தவிர குறையலை. என்ன காரணம்னா, பார்ட்னர்ஸ் ஆக்கி விட்டுட்டேன். நான் சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்ட்னர் ஆக்கி விட்டுட்டேன். என் கூட ஐ ஷேர் மை ப்ராஃபிட். அப்போது அந்த கிச்சன் இன்சார்ஜ்னு இருப்பாங்க, எல்லா பிரான்ச்சில் கிச்சன் இன்சார்ஜுக்கும் ப்ராஃபிட்டில் ஷேர், சேலரி ப்ளஸ் ப்ராஃபிட்டில் ஷேர். அதனால் ஓவர்ஹெட்ஸ் அவ்வளோ டைட் பண்ணுவாங்க. கூட இருக்கிற அது அசிஸ்டன்ட் செஃப்பு, ஹெல்ப்பர்ஸு, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணாமல் இல்லைன்னு வைங்களேன். நிறைய பேர் வந்து நல்ல பாதாம் பருப்பு இருந்தால் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உள்ளே இருக்கிற ஹெல்ப்பர்ஸ், அசிஸ்டன்ட் எல்லாம் இப்படி சும்மா நெய்யில் தான் வறுப்பாங்க. நெய்யில் அப்படி வறுத்து அப்படி போடுவாங்க. எவ்வளோ, 1/2 கிலோ 1 கிலோ அப்படி போட்டு ஒரு 4 பேர் லபக்னு சாப்பிட்ருவாங்க. மட்டன்லாம் வந்து வெளியே வந்து அவங்க லஞ்ச் சாப்பிடும்போது, டின்னர் சாப்பிடும்போது அவங்களுடைய ஸ்டாஃப் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு 4 கிலோ மட்டன் வாங்குறாங்கன்னு வைங்களேன், 1 கிலோ போயிடும் உள்ள, அவங்க அடிச்சிடுவாங்க. ஆனால் நான் ப்ராஃபிட் அவங்களோட ஷேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சீஃப் இந்த இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, கிச்சன் இன்சார்ஜ், தட் இஸ் மை பார்ட்னர். கரெக்ட். அந்த பார்ட்னர் வந்து கணக்கெல்லாம் அவ்வளோ எழுதி வைப்பார். மோட்டரில் தண்ணி லீக் ஆகும்போது போய் ஆஃப் பண்ணுவார். முதல்ல அதை பாட்டி போயிட்டே இருக்கும். டிஷ்யூ பேப்பர் கூட வேஸ்ட் பண்ணாமல் பார்ப்பார். ஏன்னா ப்ராஃபிட் நிறைய இடங்களில் பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்டே இருக்காது. எங்கிட்ட பிஸ்னஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தாலும் நிறைய ப்ராஃபிட் இருக்குது ஒவ்வொரு பிரான்ச்லேயும். புரியுதுங்களா? காரணம், நான் ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் மை எம்ப்ளாயிஸ், சீனியர் எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், கரெக்ட். நாட் வித் எவ்ரிபடி. சின்சியராக இருக்கவங்களை சூஸ் பண்ணி கிச்சனில் ஒரு பார்ட்னர், சர்வீஸில் ஒரு பார்ட்னர், கேப்டன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 2,000 ரூபா சாப்பிட்ற ஐடியாவில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில், ஏன்னா பிஸ்னஸ் அதிகமாகும் போது ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் போகும்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 2,000 ரூபா சாப்பிட வந்தவங்கள 4,000 ரூபா சாப்பிட வைப்பாங்க. பேசி ஆர்டர்ஸ் நிறைய எடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, சீக்ரெட்டு. இருந்தாலும் நீங்கள் எப்படி பேசி எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க, பரவாயில்லை. ஸோ இப்படி எல்லாருக்கூடையும் நான் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணதுக்கப்புறம்
என் ப்ராஃபிட் குறைஞ்சதா? இல்லை, என் ப்ராஃபிட் கூடிச்சு. இன்னைக்கு 100 பேர்கிட்ட என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கார் வச்சுருக்காங்க, எம்ப்ளாயீஸ் கார் வச்சுருக்காங்க, அதாவது கிச்சன் செஃப் கார் வச்சுருக்காங்க, சப்ளை சர்வீஸ் பண்ணுற கேப்டன் கார். என் காரில் வருவாங்க, என்னுடைய பிரான்ச்சுக்கு ஆர்டர் எடுக்கிற கேப்டன் காரில் வருவாங்க, என்னுடைய பிரான்ச்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுற மாஸ்டர். எப்படி இருக்குது? அது என்னோடய ட்ரீம், என்னோடய விஷன், என்னோடய கோல். எங்கே கல்கட்டாவில் என்னுடைய கிச்சன் ஸ்டாஃபுக்கு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னா இங்கேருந்து நான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போவேன். 2-3 நாள் அவங்க வீட்டில் தங்குவேன். எல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். யாருக்கு? ஒரிசாவுக்கு போயிருக்கேன், அசாமுக்கு போயிருக்கேன், மணிப்பூருக்கு போயிருக்கேன், நாகாலாண்டுக்கு போயிருக்கேன். யாருக்கு கல்யாணத்துக்கு? என் ஸ்டாஃப் வீட்டு கல்யாணத்துக்கு. எல்லா ஊருக்கு, இந்தியாவில் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். என்ன சொல்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இறங்கி கல்கட்டாவில் இறங்கி அங்கேருந்து போனோம். ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் போவேன் கார் எடுத்துக்கிட்டு. அவங்க குடும்பம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். போய் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணுவேன். அது ஒரு தனி சந்தோஷமா, அவங்கள சந்தோஷமாக்கி பார்க்குறதுல ஒரு தனி சந்தோஷம். இன்னொன்று சொல்லுவா, என்னுடைய கம்பெனியோட ஒரு விஷயம். எங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய மனைவிக்கு எவ்வளோ இவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோ அந்த சம்பளம் முழுசாக போயிட்டே இருக்கும், அவங்க பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டாஃப் ஒரு பிரச்சனையே இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பிரான்ச் நான் திறந்தாலும் இது த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். எல்லா ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அரேபியன் கார்டனில் வேலை செய்யணும்னு அவங்களை கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், வேர்வை கீழே சிந்துறதுக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு. அது கொரோனாவாக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், 10ஆம் தேதி ஆனால் சம்பளம் அவங்களுக்கு போயிடும், கிரெடிட் ஆகிடும், அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதனால் என் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன். அதனால் அவங்க என்ன நல்லா ஹாப்பியாக வச்சுருக்காங்க. Is that what protects your peace? Definitely-மா. கடவுளுக்கு அடுத்தது எனக்கு என் ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப் கிடையாது, அவங்க they are my boss. அவங்க தான் என் பாஸ். அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க. ஆமாம், இன்றைக்கி நான் ஒர்க்கே பண்ணல. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணவே இல்லை. நீங்கள் பாருங்கள், சும்மா உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய பிரான்ச் எல்லாம் இன்றைக்கி வீக்கெண்ட், இன்றைக்கி ஃபுல் க்ரௌடு, எல்லா இடமும் நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நான் போலையே, நான் உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீக்கெண்டில். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நோ டவுட். So one last question. What is success to you apart from money, recognition and name? And what is failure to you? How do you define failure and success? ஒருத்தருக்கு mental peace இருந்தா he is a successful person in this world. mental peace, சந்தோஷம் இருந்தா. ஆமாம், ஒருத்தனுக்கு mental peace இல்லைனா அவன் இந்த லைஃப்பில் ஃபெயிலியர். பணம் எல்லாம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான். அது சம்பாதிச்சிட்டோன்னா அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்காது. மனம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வைங்களேன், சந்தோஷமாக இருந்தான்னு வைங்களேன், நிறைய நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவன் கோடீஸ்வரன். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் தான் உண்மையான கோடீஸ்வரன். சந்தோஷம் இல்லைன்னா அந்த பணம் வெறும் பேப்பர் தான். அந்த பணம் அது அவனுக்கு பார்த்தாலே அவருக்கு சந்தோஷம் இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண? அந்த சந்தோஷம் வரணும்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு தனி கிக்கு, அது ஒரு தனி சந்தோஷம். அதே மாதிரி எல்லாத்தையுமே லவ் பண்ணி செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை லவ் பண்ணி செய்யுங்க. நீங்கள் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு கீழே விழுறதோ, இல்லை இன்ஜெக்ஷனை குத்தி ஏற்றுறதோ, இல்லை எதையாவது பொடியை போட்டு அப்படின்னு இழுக்கிறதோ ஒரு உண்மையான போதை கிடையாது. உண்மையான போதைன்றது நீங்கள் ஒரு பிராண்டை ஆரம்பித்து ஓகே லைஃப்பில் டிசிப்ளினோட, ஒழுக்கத்தோட. ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் திறமையை வளர்த்துக்கலாம், உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கலாம், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வளர்த்துக்கலாம். ஒழுக்கம் இருந்தால். ஒழுக்கம் இல்லைன்னா எது இருந்தாலும் நீ வேஸ்ட் லக்கேஜ் தான். ஸோ உண்மையான போதை இந்த இன்ஜெக்ஷனோ இல்லை இந்த பொடியோ இல்லை இந்த சாராயமோ கிடையாது. ஒரு பிராண்டை ஒன்று ஆரம்பித்து ஒழுக்கமாக அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அது வளரும் போது அதை பார்க்கும்போது அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுதாங்க உண்மையான போதை. அந்த போதைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்கன்னா அந்த கம்பெனி உங்களால் வளருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி உங்களால் பேர் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு பாராட்டு வரும் பாருங்க. உங்களால் சப்னா
உங்களால் இந்த கம்பெனி வந்து இன்னும் பல மடங்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னு அப்படி உங்களை பாராட்டுவாங்கல்ல அந்த கம்பெனியோடைய நடத்துனர்கள். அப்போ வரும் பாருங்க ஒரு போதை, சந்தோஷ போதை. அதுதாங்க போதை. சும்மா இன்ஜெக்ஷனை குத்தியும் பொடியை இழுத்தும் ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது போதையா? அது போதை கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறது தான் போதை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். Thank you very much. Last 1 hour has been so inspiring. Thank you so much. Thank you very much, Nabeel sir. It's been fantastic speaking with you. All the very best. Thank you so much. God bless you. Thank you, sir. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.